ஒரு 10 பைசா செலவில்லாம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற ஒரு இடம் தாங்க பீச்சு. இப்போ அதுலயும் ஒரு செம்ம என்டர்டெயின்மென்ட் இருக்கு. அங்க ஒரு பெரிய ஸ்க்ரீன வச்சு எவ்ரி சாட்டர்டே, சண்டே ஈவ்னிங் மூவி போடுறாங்க. இது 70ஸ், 80ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குங்க. அப்போலாம் கிராமத்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல ஒரு டிவிய வச்சு அந்த ஊரே உட்காந்து தூர்தர்ஷன் சேனல்ல படம் பார்க்கும். அப்படி நான் கூட நெறைய முறை பார்த்துருக்கேன். அது எவ்ளோ சந்தோஷமா இருக்கும்னா, அத சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. எத பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா விளையாண்ட நேரங்க அது. சுட சுட சூடா சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே, உங்களுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு படத்த போடுறாங்க. உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அங்க டைம் போறதே தெரியலங்க. நாங்க போயிருந்தப்போ ஒரு படம் போட்டிருந்தாங்க. விக்ரம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த டைமுக்கும், அந்த கிளைமேட்டுக்கும், அந்த சாங்கு கேட்டே ஆவணும் நீங்க. கேளுங்க. ஆயாக மீண்டும் வர எட்டு திக்கும் பயந்தானே ராட்சச ராமன் என கலவை கொண்டவன் இவன் தானே. பொதுவா நாம திருவிழா, தேரு இது மாதிரிலாம் வந்தா ஊருக்கு ஓடிடுவோம். எங்க இருந்தாலும். ஏன் அப்டின்னா, சாமிய பார்க்கவோ, சாமி கும்பிடவோ இருக்காதுங்க. சொந்த பந்தத்த பார்க்கலாம், நண்பர்கள பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்டின்ற ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். ஸோ பொதுவாவே மக்களு அதாவது கூடி இருக்கணும் அப்டின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா? இந்த மாரியான ஒரு இடத்துக்கு வந்தீங்க அப்டின்னா, தனியா இருக்கோன்ற ஃபீலே வராதுங்க. எல்லாரையும் பார்க்கும்போதே உங்களுக்கு மனசு லேசாயிடும், ரிலாக்ஸ் ஆயிடும், சந்தோஷமாயிடும். ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும். ஃபேமிலியோட வரணும். ஓகேவா? நான் என்ஜாய் பண்ண எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணுன்றேன். இது எத்தன பேருக்கு தெரியும் அப்டின்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ சோ மச்.